வணக்கம் நண்பர்களே. இன்றுமா இன்றுமால இது இன்றுமான்னு சொல்கிறதா அண்மை செய்திகள்னு சொல்கிறதான்னு தெரில. அண்மை செய்திகள்னு தான் சொல்லணும். இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் நம்ம அமைச்சர் பொன்முடி மீது தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பில் அவருக்கு 3 ஆண்டுகள் சாதாரண சிறை தண்டனையும், அவரது மனைவிக்கு அவருக்கும் ஒரு 3 ஆண்டு சிறை தண்டனையும், இருவருக்கும் தலா 50 லட்சம் அபராதமும் விதித்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பை 30 நாளைக்குள்ளே நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்குறாங்க. இந்த தீர்ப்பை பற்றியும் இந்த தீர்ப்பின் பின்னணியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற செய்திகளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, வழக்கமாக உள்ள கோரிக்கை தான், புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு 2 மணி நேர ஆவணப்படம் இருக்குது. அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள். 3வது கோரிக்கைன்னு இல்லை, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம். தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒன்றும் பதில் போட முடியல, கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால. பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும். உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம். அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொலியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான். லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான், கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான். இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான். மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. முதலில் அவர் மீது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்ப்போம். அவர் மீது என்ன குற்றச்சாட்டுனா, 2006 முதல் 2010 வரை இருந்த திமுக ஆட்சியில் அவர் மைனிங், கனிம வளத்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் வருமானத்துக்கு மீறி சுமார் 1.34 கோடி, நம்பர் கரெக்டாக தான் சொல்கிறேன், தப்பாகலாம் சொல்லன்னு நினச்சிக்காதீங்க, 1.34 கோடி ரூபாய் வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி 2011 ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்த உடனே கேஸ் போட்டாங்க. சரியா? அந்த கேஸ் வேலூரில் நடந்தது. சுமார் 5 ஆண்டுகள் அந்த கேஸ் நடந்து 2015 அவர் குற்றமற்றவர், அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு அவர் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். 2015 விடுவிக்கப்பட்ட வழக்கில் மறுபடியும் 2023 இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஆகஸ்ட் மாதம் அந்த வழக்கை எடுத்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி எடுத்துருக்கிறாங்க. அதனால் ஆகஸ்ட் மாதம்னே ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 5 மாதம்தான். போன தடவை செஷன்ஸ் கோர்ட்டில் நடந்தப்போ எத்தனை வருஷம் நடந்திருக்கு கேஸு? 5 வருஷம் நடந்த கேஸை 5 மாதத்தில் விசாரித்து முடித்து தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வருமானத்துக்கு மீறி 1.75 கோடி ரூபாய், அதாவது 1,75,00,000 ரூபாய் வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. நீதிமன்றத்தின் தீர்ப்பு, அதை மீது நாம் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்க முடியாது. அதை பற்றி பேசலாம், பேசுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதை எதிர்த்து தான் விமர்சனம் பண்ணக்கூடாது. அந்த நீதிபதிகளை விமர்சிப்பது தான் தவறுன்னு வச்சிங்களேன். அப்படி இருக்கப்போ இந்த தீர்ப்பில் எப்படி இந்த தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்றது நமக்கெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஏன்னா இது குறிப்பாக பிஜேபிக்கு எதிரான கட்சிகள் எங்கெல்லாம் இருக்கோ அவர்கள் மீது எல்லாம் இப்படி தொடர்ச்சியாக வழக்குகள் போடப்படுது அப்படின்றத கடந்த காலங்களில் பார்க்குறோம். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியிலேருந்து ஒருத்தர் தூக்கி உள்ளே வச்சாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவசேனாவிலேருந்து ஒருத்தர் தூக்கி உள்ளே வச்சாங்க. இப்படி பல்வேறு வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போவும் பார்த்தோம்னா திமுகவிலும் செந்தில் பாலாஜி மீது வழக்கு, இடியிலேருந்து வழக்கு போட்டிருக்காங்க. இப்போது பொன்முடி மீது குற்றவாளின்னு சொல்லி தண்டனையாக வழங்கிட்டாங்க. அதன் பிறகு இன்னும் வரிசையாகி பெரியசாமி, கீதா ஜீவன், இன்னும் வரிசையாக ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கிறாங்க ஒவ்வொருத்தரையாக தூக்குறதுக்கு. சரி, அது அவர்கள் பிஜேபியின்
ஆட்டம், இன்னொரு 6 மாதம் என்ன வேணால் பண்ணட்டும். இந்த தீர்ப்பு பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். 1.25 கோடி ரூபாய் வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கூட அது எத்தனை ஆண்டுகளில்? 5 ஆண்டுகளில். அப்போ 5 வருஷத்துக்கு நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 35 லட்சம் ரூபாய் தான் வருது. ஒரு மந்திரி கணக்கு காட்டியதில் 35 லட்சம் ரூபாய் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் இந்த தீர்ப்பை வழங்குவதற்கு முக்கிய காரணமாக ஹைகோர்ட் சொல்லியிருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் சரியான நேரத்தில் வருமான வரி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பட்டியலை தாக்கல் செய்யவில்லை, அதனால் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இவர் மீது குற்றம் அப்படி இப்படின்லாம் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த 2011 வழக்கில் போட்டப்போ இவர் மீது, அதாவது அமைச்சர் பொன்முடி எவ்வளோ பணம் வச்சுருக்காரு எக்ஸ்ட்ரா கணக்காட்டாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குன்னா 4 லட்சம் ரூபாய். சரியா? அந்த 4 லட்சம் ரூபாய் எத்தனை வருஷத்தில்? 5 வருஷத்தில். வருஷத்துக்கு கூட 1 லட்ச ரூபா கூட கிடையாது. 5 வருஷத்தில் மொத்தமே 4 லட்ச ரூபா அவர் கணக்கு சரியாக தாக்கல் செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பணங்கள்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரது மனைவியாகிய விசாலாட்சி அம்மையாரோட சொத்துல இருந்து வந்த வருமானம் அப்படின்றாங்க. மனைவி தனியாக ஒரு தொழில் நிறுவனத்தை வைத்து நடத்தி கொண்டு இருக்கும்போது அதிலிருந்து வரும் வருமானத்திற்கு எப்படி அமைச்சர் பொறுப்பாக முடியும்? இது முதல் கேள்வி. ரெண்டாவது, அதை பார்த்திங்கன்னா விசால் ஆட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு 2 வீலர் ஷோரூம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வங்கி அதிகாரிகளே தீர்ப்பில் அந்த கோர்ட்டில் சாட்சியங்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க, அவர் வருடத்துக்கு சுமார் 5 கோடி ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் ஆகக்கூடிய ஒரு நிறுவனம் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அவர்களுக்கு நேர்மையான முறையில் வருமானம் வருவதற்கு ஒரு தொழில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த நிறுவனமும் தொடங்கப்பட்டது அமைச்சர் பொன்முடி கொடுத்த காசுலேருந்து தொடங்கப்படலை. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விசாலாட்சி இருக்காங்களே அவங்களோட குடும்ப பூர்வீக சொத்துன்றதே கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேலே நிலம் இருக்குதான். அவங்க அண்ணன் தம்பிலாம் காசு கொடுத்து தான் அந்த நிறுவனத்தையே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் அமைச்சரின் பங்கு எந்த விதத்திலும் இல்லை. இவர் தன்னுடைய பணத்தை முதலீடு செய்திருந்தாருன்னா கூட இவர் அந்த நிறுவனத்தின் பங்குதாரர், அதனால அந்த வருமானத்தில் இவருக்கும் பங்கு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நிறுவனம் முழுக்க முழுக்க ஓன்டு பை விசாலாட்சி பொன்முடி தான், அவங்க மனைவி தான் வச்சிருக்கிறாங்க. அப்போ இதன் பின்னணியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு பிஜேபியின் அந்த பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் இது எடுத்திருக்கிறாங்கன்னு தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ 30 நாள் டைம் கொடுத்துருக்குறாங்கன்னா இது ஹைகோர்ட்டில் கொடுப்பாங்க. ஏன்னா கீழ் கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, செஷன்ஸ் கோர்ட்டு. செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் கிடையாது. தீர்ப்பு சொல்லியாச்சுன்னா தீர்ப்பு சொல்லியாச்சு, அவ்வளோதான். அதை நிறுத்தி வைப்பது தள்ளி வைப்பதுன்றதெல்லாம் நீங்கள் உயர்நீதிமன்றம் அந்த மாதிரி தான் போய் கேட்கணும். ஏன்னா தீர்ப்புகளை வழங்குவதற்கு மட்டும்தான் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு உரிமை உண்டு. அதனால தான் நம்ம பார்த்தோம்னா ஜெயலலிதாவோட வழக்கில் குற்றவாளின்னு தீர்ப்பு ஆன உடனே இங்கேருந்து போகும்போது பெங்களூருக்கு ஹெலிகாப்டரில் போனாங்க, அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்க ஜெயிலுக்கு. கரெக்டாக? ஏன்னா அது செஷன்ஸ் கோர்ட்டு. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போகலாம். ஹைகோர்ட்டில் அதுக்கப்புறம் குமாரசாமின்னு ஒருத்தர் ஒரு புது கால்குலேட்டரில் புதுசாக ஒரு கணக்கு போட்டு எல்லாம் சொன்னார். இப்போ இன்னொரு கேள்வி இருக்குது, யோசிச்சு பாருங்கள். ஜெயலலிதாவின் வழக்கில் 1000 கோடி ரூபாய் வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றது வழக்கு. அந்த வழக்கில் அவருக்கு விதிக்கப்பட்ட அபராதம் எவ்வளவு? 100 கோடி, அதாவது 10%, 10% அபராதமாக விதிக்கப்பட்டது. இங்கே எவ்வளோ விதிச்சிருக்காங்க பாருங்கள், 1.25 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இவருக்கு 50 லட்சம், அவங்களுக்கு 50 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய். அதாவது மோர் தென் 60% சொல்லலாம். 65% அந்த வருமானத்துக்கு மீறிய கணக்கில் அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கு. இது சுப்ரீம் கோர்ட் போனால் நிற்குமான்னு தெரியாது. இப்போவும் இந்த இடத்தில் ஊழல் அப்படின்னு சொல்லி வரல, சரிங்களா? இவங்க போட்டிருக்க கேஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 அந்த சட்டத்தின் கீழே தான் இந்த வழக்கை தொடர்ந்து இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் வருமான வரியை சரியான முறையில் தாக்கல் செய்யவில்லை. சரியான முறையில் கூட இல்லை, சரியான நேரத்தில் தாக்கல் செய்யவில்லை, அவ்வளோதான். ஏன்னா இவங்க அட்வான்ஸ் டேக்ஸ் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம பெரிய நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வருட கடைசியில் போய் டேக்ஸை கட்டினோம்னா மொத்தமாக லம்பாக கட்டணும், பணம் தட்டுப்பாடு வந்துடும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, 3 மாதத்துக்கு ஒரு தடவை அட்வான்ஸ் டேக்ஸ்னு ஒரு அமௌண்ட்டை கட்டி வச்சுருவாங்க. கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசி வருஷம் இவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கோம், நாங்கள் மொத்தம் கட்ட வேண்டிய டேக்ஸ் இவ்வளோ, அதில் பேலன்ஸ் இவ்வளோ கட்டுறோம்
அப்படின்னு சொல்லி அந்த ஐடி ரிட்டர்ன்ஸில் ஃபைல் பண்ணும்போது பண்ணுவாங்க. இவங்க அட்வான்ஸ் டேக்ஸும் பே பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்ட குற்றமே என்ன, நீங்கள் சரியான நேரத்தில் வருமான வரி அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது எப்படி இருக்குது இந்த தீர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அஃப்சல் குருவை தூக்கில் போட்டாங்களே, தூக்கில் போட்டப்போ என்ன சொன்னாங்க, மக்களின் மனசாட்சிக்கு மரியாதை கொடுத்து இந்த தூக்கு தண்டனை வழங்கப்படுது அப்படின்னாங்க. ஏன்னா பெருசாக அவர் மீது குற்றங்களை நிரூபிப்பதற்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. அவர் கொடுத்த வாக்குமூலம் ஒன்றை தவிர வேறு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்றது கோர்ட்லேயே தெரியும். அதே போல தான் பார்த்திங்கன்னா ராமர் கோயில் வழக்கிலையும் என்ன சொன்னாங்க, மக்களின் சென்டிமெண்ட்ஸுக்கு மரியாதை கொடுத்து இந்த தீர்ப்பை வழங்குகிறோன்றாங்க. இப்போவும் இந்த வழக்கிலும் என்ன தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு, வருமான வரியை நீங்கள் சரியான நேரத்தில் தாக்கல் செய்யவில்லை என்பதால் எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, அதனால்தான் இந்த தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும், இது எந்த வகையில் சட்டத்துக்கு உட்பட்டதா இல்லையா, இதில் சட்ட வல்லுநர்கள் தான் பதில் சொல்லணும். ஏன்னா தீர்ப்பில் சொல்லப்பட்ட வரி இதுதான், கரெக்டாக? அப்போ யோசிச்சு பாருங்கள், போடப்பட்ட அபராதமும் அபரீதமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 70% அபராதமாக போட்டிருக்காங்க. இன்கம் டேக்ஸ்லேயே அவ்வளோ அபராதம் போட மாட்டாங்க. டேக்ஸ் இப்போ ஒருவேளை இவங்க 1.25 கோடி ரூபாய்க்கு டேக்ஸ் கட்டலன்னே வச்சுப்போம். அப்படி இருந்தால் கூட அதுக்கு இன்கம் டேக்ஸ் போடுற அபராதம் கூட இவ்வளோ பெருசாக இருக்காது. அப்போ இது நேரடியாக இவர் மீது பழிவாங்கும் நடவடிக்கையாக பிஜேபியின் உள்குத்து வேலைகள் இருக்குமோ அப்படின்றது நமக்கு சந்தேகமாகவும் இருக்குது. ஆனாலும் எப்படி இருந்தாலும் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு செல்லும்போது அமைச்சர் பொன்முடி அவர்கள் வெளியே வந்துடுவாருன்றது தெரியும். ஏன்னா இதுக்கு இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ஸில் கொடுக்கப்பட்ட தண்டனை எல்லாம் நிற்காது அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். அது தவறாக கூட இருக்கலாம். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போதைக்கு அவருக்கு மந்திரி பதவி போயிடுமா அப்படின்னு கேட்டால் போகாது. எம்எல்ஏ பதவி போகுமான்னு கேட்டால் போகாது. அது போக வைக்கணும்னு தான் 3 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனைனா ஆட்டோமேட்டிக்காக எம்எல்ஏ பதவி போயிடும். எம்எல்ஏ பதவி போகும்போதே அமைச்சர் பதவியும் போயிடும். அதோடு சேர்த்து 6 ஆண்டுகளோ 4 ஆண்டுகளுக்கு அவங்க தேர்தலையும் நிற்க முடியாது, எந்த எலெக்ஷன்லேயும் நிற்க முடியாதுன்றதெல்லாம் வந்துடும். இது எல்லாமே அதில் கொண்டு வரணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கப்பட்டிருக்காதாக எனக்கு தோன்றுகிறது. மற்றபடி இந்த தீர்ப்பின் மீது நமக்கு வேறு எந்த விமர்சனமும் கிடையாது. தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லும்போது நம்ம அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி அப்பீல் பண்ணலாம். அதற்கு அவங்களே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 30 நாள் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 30 நாட்களுக்குள் இவர் உடனடியாக போய் அப்பீல் பண்ணிட்டாங்கன்னா இதை போஸ்டெல்லாம் ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி அப்பீல் பண்ணலைன்னா உடனடியாக, ஏன்னா அவங்களே ஜட்ஜ்மெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க, சஸ்பென்ஷனில் தான் வச்சுருக்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் இஸ் நாட் இம்மீடியட் ஆஃப் ஆக்ஷன், உடனடியாக நடைமுறைக்கு வரல. 30 நாளைக்குள்ளே இவங்க அப்பீல் பண்ணலாம். அப்பீல் பண்ணலைன்னா இந்த தீர்ப்பு நடைமுறைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு அவருக்கு பதவியெல்லாம் போகாது. அவர் தொடர்ந்து பதவியில் தான் இருப்பார். இது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு கண்டிப்பாக கையாளப்படும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதாவது இந்த 2G வழக்கே பார்த்தாச்சு, கடைசியில் அது ஒன்றும் இல்லாமல் தவிடுபடியாகி அண்ணன் ராசாலாம் வெளியே வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது இது மூத்த பத்திரிகையாளர்லாம் இப்போ வந்துடுவாங்க பாருங்க வரிசையாக இதுவரை திமுக எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை, நாங்கள் எல்லா வழக்குகளில் இருந்தும் நிரபராதின்னு வெளியே வந்திருக்கோம்னு சொல்கிறாங்களே, அந்த ஸ்டாண்டில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டு போச்சு பார்த்தீங்களா. இப்போ ஏடிஎம்கே அவங்க சொல்கிற மாதிரி இவங்க மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இங்கே ஊழல் குற்றச்சாட்டுலாம் எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை. என்ன ஊழல் செஞ்சாருன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கரெக்டான முறையில் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணல அப்படின்னு, அதாவது கரெக்டான முறையில் கூட இல்லை, கரெக்டான டைமில் ஃபைல் பண்ணல அப்படின்றத மட்டும்தான் குற்றச்சாட்டாக சொல்லப்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகட்டும். போனதுக்கு பிறகு இது என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். சொல்ல மறந்துட்டேங்க, நீங்கள் திமுக சொம்பா 200 ரூபா ஊப்பியா போன்ற கமெண்ட்டுகள்லாம் வரவேற்கப்படுகிறது. தயவுசெய்து அந்த கமெண்டெல்லாம் போடாமல் இருந்துடாதீங்க, எனக்கு போர் அடிக்கும். சரியா? நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.